தமிழ்நாட்டில் அஜித் சார் என்னதான் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் மற்ற ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. படம் ஒன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தோட டாக்கு பேச பேச இன்னும் பெருசாக அந்த படத்தான புக்கிங்ஸ் வந்து புக் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ப்ரொமோஷன் பற்றி சொன்னீங்க ப்ரோ, அது உண்மையிலேயே நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ ஏன் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் வந்து 1000 கோடி வந்து கலெக்ட் பண்ணோம்னா அதுக்கு காரணம் வந்து ப்ரொமோஷன். இப்போ விஜய் சார் நினைச்சிருந்தா இப்போ அந்த கோட் படத்துக்கு வந்து தமிழ்நாடை தாண்டி கேரளாவில் போயிட்டு ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பண்ணியிருக்கலாம், இப்போ ஆந்திராவில் போயிட்டு ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், நார்த் இந்தியாவில் போய் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணது தான் நமக்கு முக்கியம். அதுதான் மேஜர் ரோல் வந்து புஷ்பாலாம் 1000 தாண்டதுக்கு நார்த் இந்தியன் கலெக்ஷன் தான் முக்கியம்னு சொல்றாங்க. புஷ்பா மட்டும் இல்லை ப்ரோ, இப்போ கேஜிஎஃப், அப்புறம் RR, பாகுபலி, இது எல்லாமே பெரிய அளவு கலெக்ட் பண்ணது வந்து இங்கே நார்த் இந்தியாவில் இருந்தான். ஆனால் விஜய் சாருக்கு இவங்கெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணி தான் அந்த படத்தை வந்து பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து பண்ணும். விஜய் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே போனதில்லை. அப்படி இருந்தும் அவருக்கான அந்த மார்க்கெட் வந்து நார்த் இந்தியாவில் செம்ம ஒரு ஸ்ட்ராங்காக தான் ப்ரோ. நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க, இப்போ விஜய் சார் வந்து கடைசி படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து நார்த் இந்தியாவில் போய் பண்ணுறாருன்னா அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து பண்ணும். அது மட்டும் நம்ம சொல்றது இல்லாமல் இப்போ அந்த சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து தான் ப்ரோ நம்ம படம் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஏன்னா முன்னாடி வந்து ஓடிடியில் வந்து சில ரூல்ஸ் இருக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது 4 வாரத்தில் வந்து ஓடிடியில் வந்து வந்துடும். இப்போ இதே ஆந்திராவில் தெலுங்கானாவில் அது மட்டும் இல்லை கர்நாடகாலாம் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடிக்கு வரும். ஏன்னா அது நார்த் இந்தியா ரூல்ஸ் தான் அவங்க வந்து இன்னுமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த சைடு வந்து கலெக்ஷன் வந்து பயங்கரமாக போகுது. இப்போ நமக்கு வந்து இப்போ வரும் காலங்களில் வந்து இதெல்லாம் ரூல்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. அப்படி மாறும்போது ஒரு பெரிய கலெக்ஷன் வரும் தான் ப்ரோ நினைக்கிறேன்.